திரைப்பிரபலங்கள் வாக்களிக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அங்கு நடிகர் ரஜினிகாந்த் அவர் வாக்களிக்கக்கூடிய அந்த காட்சி ஸ்டெல்லா மேரிஸ் கல்லூரியில் ரஜினிகாந்த் வாக்களிக்கக்கூடிய காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அடுத்ததாக மக்கள் நீதி மையத்தின் தலைவர் கமலஹாசன் வாக்களிக்கக்கூடிய அந்த காட்சியும், சரத்குமார், ராதிகா ஆகியோர் வாக்களிக்கக்கூடிய அந்த காட்சிகளையும் தான் இப்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ரஜினிகாந்த், கமலஹாசன், சரத்குமார் ஆகிய பிரபல நடிகர்கள் வாக்களிக்கக்கூடிய அந்த காட்சிகளை இப்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கமலஹாசன் அங்கு ஆழ்வார்பேட்டையில் உள்ள அந்த வாக்குச்சாவடியில், தேனாம்பேட்டையில் உள்ள வாக்குச்சாவடியில் அவர் வாக்களித்தார். அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஸ்டெல்லா மேரிஸ் கல்லூரியில் நடிகர் ரஜினிகாந்த் வாக்களிக்கக்கூடிய அந்த காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதே போல அங்கு சரத்குமாரும் ராதிகாவும் வாக்களிக்க காட்சியும், அதன் பின்னர் சிவகார்த்திகேயன், நடிகர் சிவகார்த்திகேயன் வல்சரவாக்கத்தில் அவர் வாக்களிக்கக்கூடிய ஜனநாயக கடமையாற்றக்கூடிய அந்த காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இப்பொழுது வாக்கு செலுத்தி அந்த நடிகர்களின் வாக்கு செலுத்தக்கூடிய ஸ்டெல்லா மேரிஸ் கல்லூரியில் நடிகர் ரஜினிகாந்த் மற்றும் தேராம்பேட்டையில் நடிகர் கமலஹாசன், மக்கள் நீதி மையத்தின் கட்சியின் தலைவர் நடிகர் கமலஹாசன், பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்த நடிகர் சரத்குமார், அவரது மனைவி ராதிகா உள்ளிட்டோரும் வாக்களித்திருக்கிறார்கள். அடுத்ததாக சிவகார்த்திகேயன் வலசரவாக்கத்தில் உள்ள வாக்குச்சாவடியில் வாக்களித்துள்ள அந்த காட்சிகளை தான் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ரஜினி, கமல், சரத்குமார் மற்றும் சிவகார்த்திகேயன் ஆகியோர் ஜனநாயக கடமையாற்றிய அந்த காட்சிகளை இப்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 9 மணி வாக்கு சதவீத நிலவரம் இன்னும் சில நிமிடங்களில் வர இருக்கிறது. விழுப்புரம் மாவட்டம், வானூர் மற்றும் கடலூர் மாவட்டங்களில் 14% அதிகமான வாக்குகள் பதிவாகி இருப்பதாக முதல் கட்ட தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. அதிகாரபூர்வமான வாக்கு சதவீதம் இன்னும் 2 நிமிடங்களில் தேர்தல் ஆணையம் அறிவிக்க இருக்கிறது. வாக்கு செலுத்திய நடிகர்கள் சிவகார்த்திகேயன், இசையமைப்பாளர் அனிருத் ஆகியோர் வாக்களிக்கக்கூடிய அந்த காட்சியை இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம்.